உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், இப்போ அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? பதட்டப்படாதீங்கம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க யாருமா? என் ஃப்ரெண்டோட அப்பா தான் டாக்டர் அவரு. ஓ, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? அவரை செக் பண்ணி பார்த்ததுல நிறைய பிளாக்ஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. உடனே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லனா அவர் உயிரை காப்பாத்துறது கஷ்டம். ஐயோ, இவர் என்ன சொல்றாரு? எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவன் புருஷனை எப்படியாவது நீங்க காப்பாத்திருங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்திருங்க. அம்மா அம்மா அழாதீங்க அம்மா, நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், நீங்க அழாதீங்க. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியுமா? ஐயோ. ஆமா, அவருக்கு வேற யாரும் இல்லையா? இல்ல டாக்டர். ஆபரேஷனுக்கு 5 லட்ச ரூபா ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். 5 லட்சம் ரூபாயா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே. என்னங்க இது? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சுமதி, என்ன இந்த டாக்டர் என்னமோ சொல்றாரு? 5 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அழாதீங்க அம்மா, நம்ம யார்கிட்டயாவது கேட்டு ரெடி பண்ணலாம். அழாதீங்க. என்ன சுமதி பண்ண சொல்ற? ஐயோ, இந்த மனுஷன் இப்படி என் தலையில இடிய தூக்கி போடுவார் நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எனக்கு யார சுமதி தெரியும்? எங்க போய் நான் 5 லட்சம் ரூபாய் கேட்பேன்? நம்ம ஏதாவது பண்ணலாம். ஐயோ கடவுளே, என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த மனுஷனை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல சுமதி. நீங்க அழறத நிறுத்துங்கம்மா. நம்ம யார்கிட்டயாவது பணம் கேட்டு பாப்போமா? ஐயோ, 1000 2000 கூட பரவாயில்ல, யார்கிட்ட கேட்டாலும் அது கொடுத்துருவாங்க. ஆனா இந்த டாக்டர் 5 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாரு. எங்க போவேன்? பொறுமையா இருங்க, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க அழாதீங்க. சுமதி, நீ இவரை பக்கத்துல இருந்து பாத்துக்க. நான் போய் மாப்பிளைய பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்றேன். அவர்கிட்ட பணம் கேட்கறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஆனா மாப்பிள்ளை கண்டிப்பா கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. பாத்துக்கம்மா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. வந்துடுறேன். டேய், என்னடா சாப்பிடுற நீ? கோழி கொத்துற மாதிரி ஒழுங்கா எடுத்து நல்லா சாப்பிடுறா. அட ஏங்கா, நானே டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு வேற என்ன டென்ஷன்? துளசிய பத்தி தானே? வேற என்னதான்க்கா நான் யோசிக்க போறேன் சொல்லு? அவ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நமக்கெல்லாம் கண்ணாமூச்சி காட்டிட்டு இருக்காக்கா. என்னால அதை தாங்கிக்கவே முடியலக்கா. விட்ரா, எங்க போயிட போறா? ஏண்டா, எனக்கு இன்னும் புரியல, அவளுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? எனக்கும் அதான்க்கா தெரியல. சொல்றதுக்கெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருப்பா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாளே. சரி, நீ சாப்பிடு. சேது, மாப்பிள்ள,
உங்க மாமாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஆமா சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. பண்ண வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? சாவித்திரி, ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட சொல்றாங்க. அந்த பணத்தை உடனே கட்டணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. டேய் டேய் டேய், சாப்பாட்டுல எதுக்குடா கை கழுவுற? இன்னும் என்ன பண்ண சொல்ற? அதான் இழவு செய்தி எடுத்துட்டு வந்துட்டாங்களே இவங்க. நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. சரி, அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்றீங்க? 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நாங்க எங்க மாப்பிள்ளை போவோம்? ஆ? அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நல்ல கதையா இருக்கே. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பணம் என்ன எங்க கிட்ட மரத்துலயா காய்க்குது? இல்ல நாங்க வீட்ல ஏதாவது அச்சடிக்கிறோமா? அது சரி, இப்ப 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த மனுஷனை காப்பாத்தி கோடி கோடியா அப்படியே சம்பாதிக்க போறாரா என்ன? இல்ல ஏதாவது பெரிய சாதனை பண்ண போறாரா? எப்படியோ இன்னும் 4-5 வருஷத்துல போய் சேர போறாரு. அதுக்கு பேசாம இப்பயே போய் சேர்ந்துடலாம். இத பாரு சாவித்திரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்லையா? சரி, வேற எப்படி பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, பேசுறேன். நான் உன்கிட்ட பேசல சாவித்திரி, மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிறேன். பாருடா. அக்கா அக்கா இருக்கா, நீ விடு, நான் பேசிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மாப்பிள்ளை, நீங்களும் இப்படி பேசுறீங்க? நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நானும் அதே மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். துளசியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அவரையும் சம்மதிக்க வச்சு, துளசியையும் சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணணும்ல. இப்ப நீங்க இப்படி பேசுறீங்களே, இது நல்லாவா மாப்பிள்ளை இருக்கு? உங்க பொண்ணுங்களை எனக்கு கட்டி வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? அவ என்ன என் கூட குடும்பமா நடத்திக்கிட்டு இருக்கா? அவளை தேடி ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவளை தேடுறதே எனக்கு ஒரு பொழப்பா போயிடுச்சு. இந்த பாருங்க மாப்பிள்ளை, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா துளசி உயிரோட இருக்கான்னு நீங்க சொல்லிதானே மாப்பிள்ளை எங்களுக்கே தெரியும். ஆனா இப்ப அவரோட உசுரை காப்பாத்தி ஆகணும். மாப்பிள்ளை, நீங்க தான் ஏதாவது பெரிய மனசு பண்ணி அவரோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? 5 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க மாப்பிள்ளை. அக்கா கேட்டியா? 5 லட்சமா? ஆமா, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் தெரியவே தெரியாதா உங்களுக்கு? 5 லட்சம் கடன் வாங்கி அந்த ஆளுக்கு ஆபரேஷன் பண்ணி அவரை காப்பாத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.